சற்று முன் நடிகர் விஜய் ஸ்டாலின் அவசர சந்திப்பா? இரவோடு இரவாக சேப்பாக்கத்துக்காரர் ஏதோ பாத்தீங்கன்னா நடிகர் விஜயோடு காம்ப்ரமைஸ் செய்து விட்டார். ஸோ நடிகர் விஜய் அவர்கள் திமுகவின் எதிர்ப்பிலிருந்து மனம் மாறி விட்டார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா நேற்று கூட பாத்தீங்கன்னா சில விதமான கவிதைகள் வந்து கொண்டிருந்தது. 10ஆம் வகுப்பு மாணவியாக தற்போது வருகிறேன். 12ஆம் வகுப்பில் தேர்வில் வெற்றியை பெற்று வருவேன். ஆனால் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக கொடுக்க மாட்டீர்கள், முதல்வராக எனக்கு விருதுகளை கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றை சொல்கிறேன். நிச்சயமாக முதலமைச்சர் பதவி அப்படின்றது ஏதோ விளையாட்டாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய லைக்குகள், ஓட்டுக்கள், கமெண்ட்டுக்கள் வாக்குகளாக மாறாது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஃபேக் ஐடி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நடிகர் விஜயும் ஸ்டாலினும் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவசர சந்திப்பை நடத்தக்கூடும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது தனிப்பட்ட முறையில். ஸோ அதையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலுடைய முடிவுகளை தமிழக அரசை நான் முழு மனதாக ஏற்கிறேன், அவங்களுடைய விஷயத்த நான் ஏற்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? சோடி முடிஞ்சு போச்சு. அவர் டிஎம்கேவுக்கு சப்போர்ட்டாவோ இல்லை ஃபேவரபிளாவோ எப்படியோ ஒன்று, ஆனால் அவர் இருக்கிறார். ஆமாப்பா, இந்த ஆக்டர் இந்த இதுக்கு கொஞ்சம் ஃபேவரபிள் பர்சனாக இருக்கிறாருன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அதுக்கு மேலே பேச்சுக்களை எதுவுமே பேசக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. நடிகர் விஜயும் சரி ஸ்டாலினும் சரி அவசர கதியில் ஒன்றும் சந்திப்புகளை நடத்தப் போவது கிடையாது, நடத்தக்கூடிய தலைவர்களும் கிடையாது. ஸோ பார்க்கலாம், அது நிறைய மாற்றங்கள் கொடுக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறேன் எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில். ஸோ நடிகர் விஜய் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் அவசர கதியில் ஏதேனும் சந்திப்புகளை நடத்துகின்ற பட்சத்தில் நிச்சயமாக பல்வேறு விதமான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ பார்க்கலாம், நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் என்ன மாதிரியான அவசர சந்திப்புகள் பார்த்தீங்கன்னா வரப்போகிறது, வருவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை எல்லாமே நாம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கிறோம் நண்பர்களே. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? ஏன்னா இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதையுமே பார்க்கலாம்.